ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாகம் பிரிக்கப்படாத சொத்துக்களை நம்ம வாங்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு 15 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவருக்கு 3 பசங்க இருக்கான்னு வச்சுக்கலாம். பிள்ளைகளாக இல்லை, பசங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த 15 ஏக்கராவை 3 பேர்த்துக்கும் சரிசமமாக பங்கு விட்டால் 5 ஏக்கரா வரும். ஸோ இதுதான் கரெக்டான அந்த அவங்களோட வாரிசு உரிமை சட்டத்தின்படி பிரியாது. ஓகேங்களா? பாக பிரிவினை இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போது ஒரு வேளை அந்த பாகத்தை பிரிக்காமையே அவர் இறந்துட்டார், அந்த நபர் இறந்துட்டார் அப்படின்னா, அந்த 15 ஏக்கராவும் அந்த 3 அண்ணன் தம்பிகளுக்குள்ள தான் இருக்கும். இப்போ இதில் ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண தேவை வருது. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பாகத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மற்ற 2 பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போது 3 பேர்த்துக்கும் சுமூகமாக இருந்தால் தான் 5 ஏக்கராவை பிரிச்சுக்க முடியும். அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறார், எனக்கு ரோட் பேஸில் இருக்குதுங்கிறாரு. ஒருத்தர் நான் அப்பாவை ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டேன், எனக்கு அதிகமான சொத்து வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த 3 அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். இதனால் எனக்கு 5 ஏக்கரா வருது அப்படிங்கிறக்காக அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட, ஓகே என்னோட பார்ட்டை நான் உங்களுக்கு தரேன், எனக்கு இதில் 15 ஏக்கரா இருக்குது, இதில் எங்கள் அப்பா இறந்ததுக்கு உண்டான இறப்பு சர்டிஃபிகேட் இருக்குது, அதே மாதிரி வாரிசு சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த 15 ஏக்கராவில் 5 ஏக்கரா எனக்கு வர வேண்டியது, இந்த சொத்தை நான் உங்களுக்கு எழுதி தரேன் அப்படின்னு ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மாதிரி போய் ஒருத்தர் வாங்கலாமா? ஏன்னா பண தேவை இருக்குதுங்கிறனால, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறனால என்ன பண்ணுவாங்க, கம்மியான ரேட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வாங்கிக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்த நம்ம வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவருக்கு செக்கு பந்தியே நம்மளால் எழுத முடியாது. அதாவது 15 ஏக்கரால் 5 ஏக்கரா இவருக்கு தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். ஓகே, அது கோர்ட்டில் கேஸ் போட்டோ இல்லை எப்படியோ இருந்தாலும் இவருக்கு தான் தீர்ப்பாகும் இருந்தாலும், ஆனால் அந்த எந்த பார்ட் அப்படிங்கிறத எப்படி எழுத முடியும்? இந்த செக்கு பந்தி எப்படி எழுத முடியும்? ஸோ செக்கு பந்தி எழுத முடியாது. ஸோ அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கடன் கொடுத்த மாதிரி அந்த அவருக்கு வர சொத்தை வச்சு நம்ம அடமானமாக கடன் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா தவிர, அந்த நிலத்தை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம். ஏன்னா எந்த இடனே தெரியாது. 15 ஏக்கரா மொத்தமாக இருக்கும். அந்த 15 ஏக்கரால் 5 ஏக்கரா எந்த இடத்துல வருது? ரோட் ஃபேஸிங்கில் வருதா, இல்லை ரோட்லேருந்து உள்ளே வருதா, இல்லை 5 ஏக்கராவை பிரிக்கிறாங்களா, 15 ஏக்கராவை 3 ஏக்கராவா 5 இடமா பிரிக்கிறாங்களா? ஸோ எப்படி வேணாலும் பிரிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே சமமாக ரோட் ஃபேஸிங் வேணும் அப்படிங்கிறக்காக 15 ஏக்கராவை நம்ம பார்ட்டாக கூட பிரிக்க முடியும். ஏன்னா ஒருத்தர் இப்போ 15 ஏக்கரா நீளமாக இருக்குது அப்படின்னா, ரோட் ஃபேஸிங் ஒரே இடத்துல தான் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற ஒருத்தருக்கும் அடுத்த ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது. அப்போது எல்லாத்துக்குமே ரோட் ஃபேஸிங் வேணும் அப்படிங்களா? ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா, அதை பிரிக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி பிரிப்பாங்க. அப்போது நம்ம செக்கு பந்தி எழுத முடியாது. ஸோ இதில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, நான் எந்த இடம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், அந்த 5 ஏக்கரா எனக்கு கடைசி கோர்ட்டில் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற நீங்கள் நினச்சாலும், அதுக்கும் என்ன பண்ணலாம், அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள முரண்பாடு இருக்கலாம். ஸோ அதில் 5 ஏக்கரா பிரிக்காமல் 3 ஏக்கரா ஒருத்தருக்கு 7 ஏக்கரா, ஒருத்தருக்கு 5 ஏக்கரா அப்படி கூட பிரிக்கலாம். ஸோ அதை அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனைகள். இதை கோர்ட்டுக்கு போன பிறகு கோர்ட்டில் எங்கள் அப்பா இவருக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஏதாவது ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், இந்த இடமும் கம்மியாகும். புரியுதுங்களா? ஸோ அப்போது அதில் அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன நடந்திருக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பாகம் பிரிக்கப்படாத இடத்த போய் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு பெரிய பிரச்சனை தான். நம்ம செக்கு பந்தியும் எழுத முடியாது. அதே மாதிரி கூட்டுப்பட்டாவாக இருக்கும். அந்த கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாகவும் நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா அது பாகம் பிரிக்கலை, அதனால் தனிப்பட்டாவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற இடத்த நம்ம கம்மியான காசு கிடைக்குதுன்னு போய் வாங்கினோம்னா, நாளைக்கு இதை விட இந்த காசையும் இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் பாகம் பிரிக்கப்படாத சொத்துக்களை வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.